நம்ம ஃபுட்டு கொடுத்தோன்றது. சரி. அப்புறம் ரசம் ரசம் இருக்கு. ஓகே. இல்ல முதல்ல சாம்பார் சாப்பிடுங்க. கொஞ்சம் பொரியல் வைப்பா. இல்ல உங்களுக்கு தனி பிளேட்ல கொடுக்குறேன் ஐயா. தனித்தனியா சாப்பிடுங்க ஐயா. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். நீங்க வாங்க. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ரெண்டு ஆள் சாப்பிடாது. அது விடுங்க. ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீங்க, அதுக்காக தான். தம்பி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க தீபாவளிக்கு. அப்படிங்களா? நேமுங்க? இந்தாங்க ஐயா. டேஸ்ட் ஓகே ஐயா? ஓகே ஓகே ஓகே. ஆனா நீங்க பெரிய ஹோட்டல்லாம் தங்குறீங்க, அதுக்கும் இதுக்கும் எப்படி டேஸ்ட் இருக்கு? ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ல தான் ஐயா கொடுக்குறோம். இப்படிதான் கொடுக்கறது சாதுக்களுக்கு. இட்லி தான் சாப்பிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் 500 பேர் கொடுக்குறதே 200 பேர் கொடுத்தாலும் தரமான உணவு கொடுக்குறோம். அதான் நம்ம 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோங்க ஐயா. எப்பவுமே 10 to 11 ஸ்டார்ட் பண்றோம். நேரம் முடிச்சிட்டு இருப்பாங்க ஐயா. உங்களுக்காக தான். சரி, நீங்க வந்து ஒரு 50 பேருக்காவது கொடுக்கணும் அப்படின்ட்டு பொறுமையா கொடுத்துட்டு இருப்பேன். நான் ஐயாவுக்கு அடிச்சுட்டே இருந்தேன், ஐயாவுக்கு ரீச் ஆகல. சரி, உங்க கையால கொஞ்சம் பேர் கொடுக்கணும் அப்படின்றதாலதான் நேரம் முடிக்கிற டைம் நாங்க. ஏன்னா அந்த பசி டைம்ல உங்களுக்கு சாப்பாடு போயிடணுங்க ஐயா. ஐயா கிட்ட கூட சொன்னேன், அதனாலதான். ஐயா நீங்க சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணும். சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோங்க ஐயா. கொஞ்சம் பொரியல் வைக்கிட்டுங்களா? போதுமா? சாதம் போதுமா? கொடு கொடு. இல்லை, இங்க வாப்பா. மோர் கொடுப்பா அவருக்கு. மோரும் பொரியல் கொடுத்துரு. சிவா நம்ம சிவா. சாம்பார் போட்டுட்டா? சாம்பார் இருக்கா? சிவா சிவா போதுமா? ரசம் வேணுமா? ரசம் கொஞ்சம் போட்டுட்டால? சரி, பொரியல் வாங்கிக்கோங்க. பொரியல் வாங்கிக்கோங்க முன்னாடி. நம்ம சிவா சிவா பரவாயில்ல ஐயா. இன்னும் கொஞ்சம் ஊத்திட்டே பரவாயில்ல. சோறு கொஞ்சம் அதிகமாச்சு இன்னைக்கு. ஓகே ஓகே. ரசம் வேணாலும் பாத்திரம் தான் எடுத்து வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு வேற வெளியில போறேன். எங்க? கொல்லிமலை போறீங்களா? அடிக்கடி கிளம்பிடுறீங்க கொல்லிமலை. இனிமே பார்க்கணும்னா உங்களுக்கு கொல்லிமலையில் தான் பார்க்கணும் போல இருக்கு. சிவாயிரம். பொரியல் மோர் முன்னும் கேட்கறது கொடுப்பா. மோர் முன்னாடி வாங்கிக்கோ. வெள்ள சாப்பாடு ரசமும் சாம்பார் கொடுக்குறாரு. கொஞ்சம் உதவியாக்கணும். இல்ல அவர்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்லிடுண்ணா. நம்ம இவரு இருக்கார்ல, போட்டிட்டு சொன்னா கூட வாங்கி வச்சிருவாருண்ணா. தட்டை முன்னாடி வச்சிருக்கேன். அது அண்ணங்கிட்ட வார்த்தை சொல்லிடுறேன். நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. வாங்கி வச்சா போக முடியும். போட்டிட்டு சொல்லிடுண்ணா. பாத்துங்க, அவரே முடியாது, ஒரு கீழே போட்டுருவாரு.
ஒவ்வொன்றா எடுத்துட்டு போங்க, ஒன்று வச்சுட்டு வந்து எடுத்துட்டு போங்க ஒன்று. தான் பத்திலையே அதை கொண்டு அவர் கொடுத்துட்டு வந்து. முன்னாடி போயிட்டு மோர் பொரியல் முன்னாடி வாங்கிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க, வருவாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. நம சிவாய். இந்தாங்க சாமி அப்போ பொரியல் முன்னாடி வாங்கிக்கோங்க. ரசம் ஊற்றவா? இந்தாங்க அப்பளம். போதுமா? என்ன ஊற்ற? சாம்பாரா ரசம்? நம சிவாய். சாப்பிடுங்க. மோர் இல்ல, மோர் முன்னாடி இருக்கு. பொரியல் வாங்கிக்கோங்க முன்னாடி. மோர் வாங்கிக்கிறீங்களா? பொரியல் வாங்கிக்கோங்க முன்னாடி. போதுங்களா? சாதம் வைக்கவா? சரி. கொஞ்சம் ரசம் ஒரு பக்கம் ஊத்துட்டா. சூடா இருக்கு. பொரியல் முன்னாடி வாங்கிக்கோ. சரிங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரசம் போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க அப்பளம் தாங்க சாமி, அப்பளம் தாங்க. சாப்பிடுங்க. மோர் வேணா வாங்கிக்கோங்க சாமி, மோர் இருக்கு பாருங்க, வாங்கிக்கோங்க. சரி. போதுமா? அப்பளம். சரிங்க ஐயா. மோர் வேணா முன்னாடி போய் வாங்கிக்கோங்க. முன்னாடி வாங்கிக்கோங்க மோர். இந்தாங்க. சாம்பார் ரசம் தான் இருக்கு. மோர் அப்பளம், மோர் பொரியல் முன்னாடி இருக்கு. சாமி அப்புறம் ஏன் டல்லா இருக்கா? சரியாவல? ஆறிட்டு இருக்குது, பரவாயில்லையா? போயிட்டு டிடி போடணும்னா சொல்ல கேட்க மாட்டோம். இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை 550 ரூபாய். இல்ல நீ அங்க நம்ம ஜிஹெச்சுக்கே போ. நிறைய பேருக்கு இது மாதிரி தான் 500. நம்ம வண்டியிலே இட்டு போயிட்டு விட்டு பொண்ணா போட்டுடுறாங்க இன்ஜெக்ஷனு. இட்டுன்னு வந்து விட்டுருக்கேன், நல்லா ஆயிடுது. நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க. காலையில போயிடுங்க, ஒரு 8:30 9 மணிக்கு ஏதாவது டிஃபன் வச்சுன்னா சாப்பிட்டு போயிடுங்க. சுகர் இருக்குல்ல, சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமா ரசம் இருக்குங்க ஐயா, ரசம் போட்டுட்டா? சாம்பார் வாங்கிக்கலாம். இந்தாங்க அப்பளம் தாங்க ஐயா. பிளேட் எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க, தர உட்காருங்க. துண்டு வச்சு பிடிங்க, துண்டு வச்சு பிடிங்க. அவருக்கு மேல ஏற பார்த்து கொடுப்பா.
வாங்க ஐயா, நீங்க கேட்டீங்கன்னு தான் ரசம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். பொறுமையா ஒன்றும் சாரா இருக்கலாம். இதில் ரசம் வாங்கிக்கோ, இதில் ஃபுல்லாக ரசம் வாங்கிக்கோ. வச்சிருங்க, சுட போகுது, பயங்கரமாக கொதிக்குது. சுட்டுச்சுன்னா நான் பொறுப்பல்ல, சரியா? நாங்கள் முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு தானே? ஆமாம், வேணாமா? மோர் சரி. மோர் முன்னாடி வாங்கிக்கோ. நாங்கள் பொரியலும் மோர் முன்னாடி வாங்கிக்கோ. ரசமா குடிங்க குடிங்க ஐயா. எல்லாம் இப்போ கிளைமேட் சளி எல்லாருக்கும், எல்லாருமே கேட்டாங்க ரசம். ஸோ அதனால தான் கிளைமேட் சளி இருக்குல்ல. தரம் தரம் இருக்கு ஐயா. நம்மள ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ், இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் பண்ண முடியாது. மோரா ரசமா? சரி சரி. என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? இங்க பக்கத்துல இருந்து வராங்கல்லண்ணா, அவங்களாம் என்ன பண்றாங்க, புது பிளேட் வாங்கி கொடுத்தா கூட உண்மை வச்சிடுறாங்க. மறுநாள் வரும்போது சும்மாவே வராங்க. கொஞ்சம் பேர் அவங்களும் வராங்கல்ல, அங்க பக்கத்து கிராமத்து ஆளுங்க. சாப்பிடு. சாமி வரல, கோயில் சாமி, கோயில் சாமி வரலைங்களா? கொண்டா கொண்டா. ஓகே ஓகேண்ணா. அண்ணா ரசம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கட்டாண்ணா. சரிண்ணா. இப்போ பொரியல் வைப்பா ஒரு கம்பி மேலே. சிவா சாப்பிடுங்க. பார்த்துங்களா? நம சிவா சாமி. அண்ணாமலைக்கு அரோகரா, சிவாவுக்கு அரோகரா, அண்ணன் கொடுத்த அடியார்களுக்கு அரோகரா. ஃபுல் பண்ணிட்டுங்களா? போதும் போதும். சாம்பார் ஊற்றணும்ல, அதே தான். இதில் ரசம் வாங்க, இது பிடிங்க. அதில் சாம்பார் ஊற்றிடுங்க. அதில் சாம்பார் ஊற்றுங்க, அதில் ரசம். போதும் 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 போதும். அதெல்லாம் ரசம் கொடுத்து போதும். பொரியல் வாங்கிக்கோங்க சாமி. பொரியல் இருக்கா? உருளைக்கிழங்கு பொரியல். போதும்.
எங்க சாமி உங்க பிளேட்டு எங்க தட்டுவங்க கிரிவலம் போயிட்டேன் நானு. இல்ல இப்போ வச்சிருந்தீங்களே இல்ல சாமிக்கு பொரியல் கொடுப்பா. ஒரு பிளேட்டு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க பத்திரமா. ஏங்கப்பா சில்வர் பிளேட்டு ஒரு பிளேட் எடு. யார் சாமி ஐயா ஒரு பிளேட் கொடுக்குற வச்சுக்கிறியா? கிரிவலம் தான். ஐயா அது புது பிளேட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடுங்க. அப்படி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோ. மோர் வேணுமா? மோர் முன்னாடி இருக்கு, ரசம் தான் இருக்கு. முன்னாடி பொரியல் வாங்கிக்கோ. பொரியல் முன்னாடி வாங்கிக்கோ. சில்வர் பிளேட் ஒன்று கொடுக்குறோம் வச்சுக்கிறீங்களா பத்திரமா? அவர் வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சாம்பார் ரசம் ரெண்டும் கொடுத்துட்டுங்களா? சாம்பார் மட்டும் போடுப்பா அந்த பிளேட்ல. ரசம் போட்டா கீழே போகும். வராங்க பாரு எல்லாரும். ஐயா முன்னாடி வந்து பொரியல் வாங்கிக்கோங்க. ஐயா அங்க வாங்க பொரியல் வாங்கிக்கோங்க. ஐயா அங்க வந்து பொரியல் வாங்கிக்கோங்க. சாம்பார் ரசம் என்ன வேணும்னு கேட்டுட்டு கொடு. வாங்க சாமி, இந்தாங்க பொரியல் இருந்தாங்க சாமி. அப்பளம் ஏன்பா அப்பளம் கொடுப்பா. அப்பளம் கொடுப்பா.
வாங்க. ரசம் அதிகமாக ஊற்றாத, கீழே செஞ்சிருப்பாரு. ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு வாங்கினீங்கன்னா வயிறார சாப்பிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பிளேட்ல வாங்கினா ரசம்லாம் நல்லா ஊற்றி பசங்க சாப்பிடலாம். ஒரு பக்கம் ரசம் கொஞ்சம் ஊற்றி, ரசம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சார். இல்ல சாமி, போ ரசம் வாங்கிக்கோங்க, பத்தாது. இல்ல இதே சரியா நான் பரட்டி சாப்பிட்டு. ஆனா வணங்கண்ணே, பொரியல் கொஞ்சம் வேணுமா? கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃபுல் பண்ணி கொடுப்பா. இன்னும் கொஞ்சம் சாதம் போடு. போதுமா? இன்னும் ஒரு கரண்டி சாதம் போடுறா. போதுமா? சாமி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டாச்சா? சரி. Baca deh. So. எங்க போயிட்டு வரீங்க சாமி? நம்மளும் ஆஸ்பத்திரி போனேன். என்னாச்சு? இந்த மொழி வலிச்சுட்டே இருந்துச்சு. மூட்டு வலியா? 60 வருமா ஏஜ் உங்களுக்கு? 2 கம்மியா இருக்கு. 58ஆ? 60 வயசு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் வரும். மாத்திரை கொடுத்தாங்க. கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் எல்லாம் பார்த்துக்குவோம். இந்த கேஸ் ட்ரபிள் நம்ம என்ன சாப்பிடுறோம்? திரும்ப தருவேன். அந்த அம்மா கொஞ்சம் கொடுத்து இருக்கு சாமி. மோர் வேணுமா? முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க. முன்னாடி வாங்க, மோர் வேணுண்ணா. சாமி வண்டி கிளம்புது, யாருன்னா மோர் ரசம் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. மோர் வேணுமா? ஆமா, ரசத்தை மறந்து இருந்து விடாதீங்க. சரி. சாமி அவருக்கு ஒரு புது பிளேட்டு கொடுத்துறேன். தாங்க, இந்த பிளேட் வச்சுக்கோங்க. இனிமே இந்த பிளேட்ல தான் சாப்பாடு வாங்கணும். புதுசு இது, வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. போலாமா? சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு தாத்தா. என்ன வேணுமா வாங்கிக்கோ. ரசம் ஃபில் பண்ணி கொடுத்துரு. நல்லா ஊற்றி கரைச்சி சாப்பிட்டோம். தாங்க அப்பளம். உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு தாத்தா. முன்னாடி இருக்கு, வர தரேன் சாமி. பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே பிளேட்ல தான் சாப்பாடு வாங்கணும். வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு பேக்ல போடுற மாதிரி கரெக்டான சைஸ் தான்.
உங்களை நான் வீட்டுக்கு போக சொல்லிங்கிறேன். உங்க பையன் 7வது படிக்கிறாருன்ற நீங்க இங்க வந்துட்டு தட்டு வேணும்னு கேட்டுக்கிறீங்க. வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு வாங்க, பஸ் ஏற்றி விட்டுறேன். நீங்க பண்றது பெரிய தப்பு. 7வது படிக்கிற பையனை விட்டு வந்துட்டு எத்தனை மாசம் ஆச்சு நீங்க வந்து? எத்தனை மாசம் ஆச்சு நீங்க வந்து? சம்பளம் வாங்கி தான் போனா. எங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு போலாங்கிறா, வாங்கிக்கோங்க. பேடி வாங்கிக்கோங்க. யூஸ் பண்ற பிளேட் வாங்கிக்கோங்க. இங்க இருக்கிற சாமியாரங்களுக்கு தான் பிளேட் கொடுக்குறோம். நீங்க வாங்கிக்கோங்க. போதுமா? பொரியல சாப்பாடு போதுமா? கொஞ்சமா வாங்கிருக்கீங்க. சரி சரி, வாங்கிக்கோங்க. முன்னாடி போய் வாங்கிக்கோங்க. பேடி போய் வாங்கிக்கோங்க. கொடுப்பா யூஸ் பண்ற பிளேட்ல கொடுப்பா. என்ன வரீங்க சாமி? நீங்க என்ன இந்த ஏரியா வருங்களா? என்ன வந்திருக்கீங்க? யாசகம் பண்ண வந்திருக்கீங்க? இல்லைங்களா உங்களுக்கு? இங்கே தான் இருப்பீங்களா? சரி, நீங்க இங்கே இருந்தீங்கன்னா பிளேட் தரேன். நீங்க ஊருக்கு கிளம்புங்க. போயிட்டு உன் பையனை வந்து படிக்க வச்சு அவனை கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வாங்க. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதே தப்பு. சாமிக்கு போய் சாப்பாடு. கொடுங்க. வர இருப்பாரு. சரி கொடுத்துட்டு இன்னும் ஒரு கரண்டி கொடுத்துரு. ஃபுல்லா கொடுத்துரு. என்ன தாத்தா வர இருப்பாரு. நாங்க 10 ரூபாய்க்கு சேர்த்தே கொடுத்துருவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சிவா நான் நினைச்சேன். 1.5 மணி நேரமா கொடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. நீங்க டிரைவர்கிட்ட கொடுங்க. ஐயா நிருதலிங்கத்துல வந்துருங்க. அங்க அது வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நிருதலிங்கம் இல்ல, நாங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். வழி நெடுக்க நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நிருதலிங்க நீங்க கிரிவல பாதையில 4வது லிங்கம் ஐயா. கிரிவல பாதையில சரிங்க. 4வது லிங்கம் நிருதலிங்கன்னு கேளுங்க. எனக்கு கால் பண்ணுங்க. நான் லைன்ல இருக்கேன். உங்க நம்பர்ல இருந்து வாங்க. இந்தியா நம்பர்ல இருந்து வாங்க. ஓகே வெயிட் பண்றேன். வாங்க. வர சாமி வர. ஹலோ
ஐயா வாங்க, நான் நிருதிலிங்கத்தை வெயிட் பண்றேன். அது வரைக்கும் கொடுத்துட்டோம். வாங்க, அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. வாங்கய்யா, கொடுங்க, உங்க கையால கொடுங்க. அவரு கொடுங்க. பொரியல் வாங்கிக்கோங்க, முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க. முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. யாருக்கு? உங்களுக்கு தாத்தா? கொடுங்க, இருங்க, அவர் கையால நீங்க வாங்கிக்கோங்க, உங்க கையால கொடுங்க. ஒரே கரண்டியா? ஏன், என்னாச்சு? ரசம் கொஞ்சம் ஊத்துட்டா? இந்தா கொடுங்க, உங்க கையால. ஆமாங்க ஐயா, நம்ம இதுக்குன்னு தனியான சமைக்கிறதுன்னு ஒரு டீம் இருக்காங்க. வாங்க ஐயா, சும்மா உங்க கையால ஆளுக்கு ஒரு 2 பேருக்காவது கொடுங்க. அதுதான் நான் பொறுமையா நிறுத்தி பாட்டி, வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சரி, இருக்கட்டும், வரும்போது தரேன். இன்னும் 5 கிலோமீட்டர் தரணும். ஒண்ணு கொடுத்துட்டோம்னா வாங்கிக்கோங்க. சாப்பாடு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு ஐயா கையில் வாங்கிக்கோங்க. அவங்க எங்க பக்கத்துல கிராமத்துல இருந்து வரவங்க. வாங்க ஐயா, உங்க கையால ஒரு 2 பேர் கொடுங்க. வாங்க, செப்பல் மட்டும் விட்டு வாங்க. ரசமா வேணும்? கொஞ்சம் சுடுங்க ஐயா, சுடு. கீழே பிடிக்காதீங்க, சுடும். முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க, அடுத்து போலாங்க ஐயா. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்தும் நிறுத்தி கொடுத்துருது நம்ம. அடுத்து போலாம் ஐயா. அடுத்து போமா? ஓகே. கொடுங்க.
ஐயா முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோ. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அது ஓகேங்களா? ஓகே. கொடுத்துங்க. பொரியல் ரசத்தை கொடுத்துருங்க. கொடுங்க உங்க கையால. சாம்பார் அதுலையா? முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க ஐயா. இரு தாத்தா. ஐயா ஒரே நிமிஷம் இருங்க, உன் பிளேட் இருக்கு, தனியா பிளேட் வாங்கி வந்துடுறேன். இல்லை ஒரு பிளேட்டு கொடுப்பா. ம் இருங்க இருங்க ஐயா கையில் வாங்கிக்கோ, உங்க கையில் கொடு. இது யாருது? உங்களுதா? சாம்பாரா மோரா? நாங்கள் மோர் ஊற்றி அவருக்கு நீங்களே கொடுத்துருவோம். சாம்பார் ரசம் வேணுமா? ஐயா வாங்க, நீங்க ஒரு 4 பேர் கொடுங்க வாங்க. அதுலயே சாம்பார் ஊத்திட்டுங்களா? ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டுங்களா? கொடுங்க. சிவாய நமः. சாம்பாரா ரசமா? இருங்க இருங்க ஐயா கிட்ட வாங்கிக்கோங்க. ஐயா கொடுங்க. மொத்தம் அது சாம்பார். இருங்க 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 ஐயா கையில் வாங்கிக்கோங்க. என்ன வேணும்? சாம்பாரா? ஐயா இன்னைக்கு இவங்க தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உணவு கொடுக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு புது பிளேட் ஒன்று கொடுப்பா சாமிக்கு. கொடுப்போம் சாமி, இந்த பிளேட் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஐயா இதுல இதுங்க சாமி கிட்ட வாங்கிக்கோங்க. சாம்பார் இதில் வேணுமா? பொரியல் முன்னாடி போயிட்டு வாங்கிக்கோங்க. என்ன வேணும்? சாம்பாரா? சிவாய நமः. வாங்க ஐயா, உங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. சரிங்க, உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல பலமும் ஆரோக்கியமும் அவங்களுக்கு சத்துக்கள் இல்லாம அண்ணாமலையார் நல்லா அடியில பிடிக்காதீங்க, சூடா இருக்கும். ஓம் நம சிவாய. ஒரு சாம்பாரை போட்டு சாமி. சாமி கிட்ட வாங்கிக்கோங்க. சிவாய நமः. முன்னாடி பொரியல் வாங்கிக்கோங்க. ரசம் வேணுமால?
சுட்டுக்கு போறீங்க சாமி, சூடா இருக்கும். நேரம் முடிச்சிட்டு இருப்போங்க ஐயா. நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி ரொம்ப ஸ்லோவா போய் அவங்களுக்கு போன் அடிக்கிறேன், நீங்க ரீச் ஆகல, நீங்க உள்ள போயிட்டீங்க போல. எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க கோவில் அப்படிதாங்க ஐயா. அது மக்கள் நம்ம தான் இது பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வைக்கவா இருங்க, சாம்பார் ஊத்திட்டு அப்புறம் போறோம். சாம்பார் அப்புறம் ஊத்தினா மேல வந்துடும். அது புது பிளேட் சாமி, அதை வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சரி சாமி, சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாமி திங்கக்கிழமை நம்ம அங்க மகேஸ்வர பூஜை இருக்கு, வந்துருங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் சாதம் பைப்பா. மோர் இருக்கு சாமி, இதை முன்ன இருக்கு, மோர் இருக்கு, உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு, முன்ன இருக்கு. இதோ வரேன். சாதம் இன்னும் கொஞ்சம் கொடு, சாப்பிடுவோம். சாமி சாப்பாடு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. மோர் வேணுமா? இந்தாங்க இந்தாங்க, பொரியலுங்க. சாப்பாடு வேணுமா சாமி? பிளேட் வேணுமா சாமி? புது பிளேட்டு, பத்திரமா வச்சுக்கோங்கண்ணா. வாங்கிக்கோங்க சாப்பாடு. சாமி உங்க ஏரியாவில தான் பிளேட் இல்லைன்னு, அதனால தான் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. தட்டு இல்லாதவங்க வாங்கிக்கோங்க சாமி. அவர் சாமி கொண்டு வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. மோர் வேணுன்றவங்க இங்க வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் முன்னாடி வாங்கிக்கோமாண்ணா, குட்டி முன்னாடி போய் வாங்கிக்கோமா. உருளைக்கிழங்கு பொரியல் வாங்கிக்கோங்க. நீங்க தான் வச்சிருக்கீங்களா சார் பிளேட்டு? சரி தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சரி சரி சரி. குழந்தைங்களுடைய மழலை பேச்சே வேற. என்ன வேணும்? உருளைக்கிழங்கு பொரியல கொஞ்சம் போல சாப்பிடுங்க. சரி அடுத்து போலாம்பா. கொடுங்க கொடுங்க, நம்ம சில்வர் பிளேட்ல கொடுப்பா, சில்வர் பிளேட்ல கொடுப்பா. சரி வாங்கிக்கோங்க சாமி, சாப்பாடு வாங்கிக்கணும், பிளேட் வாங்கிக்கோங்க. முன்னாடி ஒரு பிளேட் வாங்கிக்கோங்க. வணக்கம் வணக்கம் சாமி. சாமி பிளேட் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க, பிளேட் ஒரு பிளேட் கொடுத்துருப்பா. கொடுங்க கொடுங்க சாமி, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. கொடுப்பா, இவங்க 4 பேர் கொடுப்பா பிளேட். சார் இவரு பின்னாடி சாமி கொடு. இன்னொன்று இவருக்கு அங்க ஒன்று. எல்லாருக்கும் ஒரே பிளேட் சாமி, பேக்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும், சின்னதா, சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இல்ல உங்க ஏரியாவில தான் சாமி கொஞ்சம் பிளேட் இல்லாம நிறைய பேர் இருந்தீங்க. நன்றி சொல்லாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. நன்றி எதிர்பார்த்தா சாமி செய்யறோம். உங்களுக்கு எங்களால முடிஞ்ச சேவை செய்யறோம். செய்யறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அங்க முன்னாடி வாங்கிக்கோங்க பிளேட். இவருக்கு ஒண்ணு கொடுத்துருப்பா பிளேட். கொடுத்துரு ஒண்ணு கொடுத்துரு. சாமி இங்க வந்துட்டுக்கிறீங்க? சரி சரி, இவ்வளவு தூரமா நடந்து வந்தீங்க? சாமி பிளேட் வாங்கினவங்க எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க.
பேக்லயே வச்சுக்கலாம், சின்ன சைஸ் கரெக்டா இருக்கும். பிளேட்டும் கொஞ்சம் நல்லா திக்னஸா இருக்கும். சாப்பாடு வாங்கினா அப்புறம் வாங்கிட்டு வாங்க. மோர் இருக்கு, சாமி மோர் பொரியல் முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோ தாத்தா. குறையக்கூடாது, நம்ம தான் பார்த்து பாதுகாப்பா வச்சுக்கலாம். பொரியல் பொரியல் கொடுப்பா, பொரியல் கொடு. சரி சரி பொரியல் கொடு. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். Gracias.